வெல்கம் டு தமிழ்StsS சமையல். இன்னைக்கு வத்த குழம்பு பொடியோட வத்த குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். முதல்ல பொடிக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாம். 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் தனியா, 3 காஞ்ச மிளகாய், 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய், 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, 1/4 ஸ்பூன் பெருங்காயம், 1/4 ஸ்பூன் வெந்தயம், 2 கைப்பிடி மணத்தக்காளி வத்தல், 1 லெமன் சைஸ் புளி ரெடியாக ஊற வச்சு வச்சுருக்கேன், 2 வெங்காயம், 2 தக்காளி, 2 பூண்டு. இதே மாதிரி பொடியை கட் பண்ணி வச்சுக்கோங்க. முதல்ல பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பொடி செய்யறதுக்கு தேவையான எல்லா பொருளையும் தனித்தனியாக வறுத்து அதுக்கப்புறமா அரைக்கணும். ஒரு ட்ரையான பேனில் முதல்ல மிளகாய் சேர்த்துக்கோங்க. எல்லா பொருளையும் எண்ணெய் இல்லாமல் சிம்மில் வச்சு வறுத்து எடுக்கணும். முதல்ல மிளகாய் நல்லா வறுத்துக்கலாம். மிளகாய்க்கு அப்புறம் தனியா, அதுக்கப்புறம் மிளகு சீரகம், அப்புறமா துவரம்பருப்பு, வெந்தயம் சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க. கடைசியாக தேங்காய் வறுக்கணும். தேங்காய் வறுக்கிறப்ப ட்ரையாக தண்ணி முழுசாக ட்ரை ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. வறுத்த எல்லா பொருளையும் மிக்சி ஜாரில் சேர்த்துருங்க. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் அரைச்சோம்னா பொடி நல்லா பவுடராக கிடைக்கும். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா அரைக்கணும், இல்லைன்னா அப்படி மிக்சி ஜார்லேயே ஒட்டிக்கும். இந்த மாதிரி ரவை பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. ரொம்ப பவுடராக அரைச்சிங்கன்னா குழம்புல பவுடர் போடுறப்ப கெட்டி கெட்டியாயிடும். இந்த பவுடர் நீங்கள் 1 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கிறீங்கன்னா 2 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி செய்து வச்சுட்டா உங்களுக்கு குழம்பு செய்கிறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் நல்லெண்ணெய் விட்டு முதல்ல மணத்தக்காளி வத்தலை நல்லா சிம்மில் வச்சு வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பேனில் நிறைய நல்லெண்ணெய் விட்டு கடுகு சேருங்க. கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா வெங்காயம் பூண்டு மட்டும் சேர்த்து முதல்ல வதக்கிக்கலாம். வெங்காயம் பூண்டு வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி வதங்கும் போதே மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து வதக்குனீங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும். வதங்கினதுக்கு அப்புறமா புளி தண்ணி தேவையான அளவு 1 கப்பு தண்ணி, இது 300 மில்லி. அதுக்கப்புறமா வறுத்த அரைச்ச பொடியில் 3 ஸ்பூன் சேர்த்து 20 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. 20 நிமிஷத்துக்கு அப்புறமா வறுத்த மணத்தக்காளி வத்தலை அதோட சேர்த்துக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சா போதும். குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சுன்னா ஓரத்தில் நீங்கள் கவனிக்கலாம், எண்ணெய் கசிஞ்சு வரும். அந்த மாதிரி வந்தால் குழம்பு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். மணத்தக்காளி வத்தல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம நிறைய பேர் கல்யாணத்தில் சாப்பிட்ருப்போம் வத்த குழம்பு. இந்த மாதிரி பொடி செய்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதே டேஸ்ட் இருக்கும். இந்த வத்த குழம்போட சூடான சாதம் நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். இதுக்கு வத்தல் அப்பளம் ரெண்டுமே ரொம்ப நல்லா சூட் ஆகும். கடையில் வாங்குகிற வத்த குழம்பு பொடியோட நாமளே செய்து சாப்பிட்டா இன்னும் ஃப்ரெஷ்ஷாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். இதில் உங்களுக்கு பிடிக்கும்னா மொச்சக்கொட்டை நல்லா வேக வச்சு இதே குழம்போட சேர்த்து செய்தீங்கன்னா கல்யாண வத்த குழம்புக்கும் இதுக்கும் எந்த டிஃப்ரென்ஸுமே இருக்காது. நீங்களும் இதை செய்து சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.